பிகே நியூஸ் ரிப்போர்ட்டிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தோன்னு சொன்னா, இப்ப உலகத்துல முக்கியமான ஒரு பேசுபொருளா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அந்த பேர் கேட்கும்போதே எல்லாருக்குமே ஒருவித பதட்டம், ஒரு பயம் வரக்கூடிய ஒரு விஷயமா இப்ப மாறியிருக்கு. இந்த ஃபைலுக்கு பின்னால இருக்கிற முக்கிய புள்ளிகள் யார்? இந்த ஃபைல் எப்படி வெளியில வந்துச்சு? இதுக்கும் பல நாட்டு தொழிலதிபர்களுக்கும், முக்கிய ஜனாதிபதிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது பற்றின முழு விளக்கம் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிட்டத்தட்ட 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் ஒரு எண்ணிக்கை அடங்கின ஒரு ஃபைல் கவர்மெண்டால வெளியிடப்பட்டிருக்கு. அமெரிக்கன் கவர்மெண்டால வெளியிடப்பட்டிருக்கு. அத பார்க்கும்போதே தெரியுது. கிட்டத்தட்ட இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கேஸ்ல 100 ஃபைல், அதாவது 100 பேப்பர்ஸ் இருக்க ஒரு கேஸ எடுத்துக்கொண்டாலே, நிறைய விஷயம் அந்த அவ்வளவுத்துலயுமே பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கேஸ் சம்பந்தமான அவ்வளோ டீட்டெயில்ஸுமே ஒரு கனமா இருக்குமே. அப்படி பார்க்கக்குள்ள 30,00,000, கிட்டத்தட்ட 30,00,000 பக்கங்கள் வந்து கொண்டிருக்கு. அந்த ஃபைல் வந்து எவ்வளோ தூரம் கனமா இருக்கும். அந்த ஃபைல்ல எவ்வளோ முக்கிய முக்கிய பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கிய பிரபல தொழிலதிபர்கள்ட பேர்கள் கூட எங்களோட இருக்கு. பார்த்தோம்னு சொன்னா, ட்ரம் தொடக்கம் மோடி, மைக்கேல் ஜாக்சன் உலகத்துல இருக்க எல்லா பிரபல தொழிலதிபராக இருக்கட்டும், ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், எல்லாருடைய பேரும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஆனா, நாங்க குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களோட பேர் வெளியில வந்தாலே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க என்ற அர்த்தம் இல்ல. அதுக்கு பின்னால உண்மையாவே அவங்க தப்பு பண்ணி இருக்கிறாங்களா என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதை இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ணி கொண்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தகவல்கள் வந்து கசிய தொடங்கி இருக்கு. அந்த கசிந்த தகவல்கள் வந்து இப்ப ஒரு கனத்த ஒரு வடிவில வந்து மக்கள்ட்ட வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது, அங்க குறிப்பிடப்பட்ட, அதாவது இந்த ஃபைல் வெளில வந்துட்டோனே இந்த முக்கிய புள்ளிகள் இருக்குன்னு சொல்லி சில பேர் அசம்ப்ஷன், அதாவது அவர்களுடைய ஒரு கருத்து கூடாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே உண்மையான்ட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்து எங்களுக்கு இருக்கு. இது ஒரு தனிநபர் சம்பந்தமான ஒரு விஷயம். ஒரு தனிநபர் முழுக்க முழுக்க ஒரு தனி நபரால மேற்கொள்ளப்பட்ட விஷயம் என்று சொல்லப்படுது. ஆனா, அவருக்கு பின்னால இவ்வளவு தொழிலதிபர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப்னி எப்ஸ்டீன். அந்த தனிநபர் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட முக்கிய புள்ளியா வந்து இருக்கார். இவர் முதல்ல வந்து ஒரு வறுமையான, ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்து, அதுக்கு பிறகு சின்ன 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 சின்னதா தப்புகள வந்து செஞ்சு செஞ்சு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயினவர். அவர் செஞ்ச பெரிய தப்பு, அதாவது அவர் செஞ்சு கொண்டிருந்த பெரிய தப்பு, பெண்கள வந்து கடத்தி, அதாவது கடத்துறதுன்னு சொன்னா, இப்ப ரோட்ல போகும்போது தூக்கிட்டு போய் அப்படியெல்லாம் கிடையாது. பணத்த காட்டி, ஆசை வார்த்தைகள் கூறி, அவர்கள வந்து மோசம் செஞ்சு கூட்டிட்டு போயிட்டு, பாலியல் ரீதியான ஒரு தொழில தள்ளுறது. அவங்கள வந்து விக்கிறது. அப்படியான ஒரு தொழில் செஞ்சுதான் இவர் வந்து முன்னேறி ஒரு தொழிலதிபர் ரேஞ்சுக்கு வந்த, அதாவது வந்து ஏழையாக இருந்து ஒரு தொழிலதிபராக அவர் வந்தது. படிப்படியா முன்னேறினது எப்படின்னு சொன்னா, பெண்கள வந்து பாலியல் ரீதியாக வித்து ஒரு பொருளாக அவங்கள பார்த்து, அவங்கள ஒரு பொருளா வந்து விக்கிறது மூலமா தான் இவர் வந்து பிரபல்யம் அடைந்தார் தொழிலதிபர்கள் மத்தியிலே. ஃபர்ஸ்ட் வந்து நியூயார்க்ல ஒரு சின்ன பில்டிங்ல தொடங்கியிருந்தார். அப்ப அந்த சின்ன பில்டிங்ல தொடங்கினது நாளாக நாளாக பெரிய விஷயமாகி, கடைசியா ஒரு ஐலேண்டே வாங்குற அளவுக்கு அவர்ட்ட வந்து பணம் வந்து குமிஞ்சிருக்கு. அவ்வளோத்துக்கு அவர் பெண்கள வந்து பாலியல் ரீதியான ஒரு தொழிலுக்கு சப்ளை பண்ற ஒரு வேலைய செஞ்சு கொண்டு வந்திருக்கார். அது மூலம் கிடைச்ச வருமானத்த வச்சுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஐலேண்டே வாங்கி, அங்க ஒரு ஃபுல்லா ஒரு பில்டிங், அதாவது வந்து ஒரு கட்டிடம், ஒரு வீடு மாரி ஒண்ண வந்து கட்டி, அதுக்குள்ள ஃபுல்லாவே அந்த வேலைய வந்து செஞ்சிருக்கு. அதுக்கு கீழ அண்டர் கிரவுண்ட் பங்கர் வந்து கட்டப்பட்டிருந்தது. அந்த பங்கருக்குள்ள தான் அவருடைய சப்ளைங் அந்த தொழில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதோட பல தொழிலாளர்களுக்கு வந்து அந்த பங்கர் பத்தி தெரியாம கூட இருந்திருக்கு. உண்மைய சொல்லப் போனா, நிறைய பேர் வந்து அது ஒரு 10, 15 அடுக்குமாடி கொண்ட ஒரு அ பெரிய ஒரு வீடு, அதாவது பெரிய ஒரு மான்ஸ்டரா தான் இருந்திருக்கு. அங்க வந்து அ ப வந்த நிறைய தொழிலதிபர்கள் வந்து கீழ பங்கர்க்குள்ள போகாமயே மேலே இருந்து பார்ட்டி பண்ணி, என்ஜாய் பண்ணிட்டு போனாக்கள் கூட இருந்திருக்காங்க. அப்படியான ஒரு வேலையும் அங்க அ பார்ட் ஆஃப் பார்ட்டா வந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. பங்கருக்கு கீழ வந்து பெண்கள வந்து சப்ளை பண்ற அந்த தொழில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. பார்த்தோம்னு சொன்னா 18 வயசுக்கு கீழ கிட்டத்தட்ட 8, 7 அப்படியான வயசுடைய சின்ன சின்ன பிள்ளைகள கூட அங்க வந்து பாலியல் ரீதியாக விற்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி வந்து ஒரு தொழில வந்து எப்ஸ்டீனால செய்யப்பட்டுக் கொண்டிருந்த இடம் தான் அந்த ஒரு ஐலேண்ட். அஸ்டின் இந்த வேலைய செய்றது மட்டும் இல்லாம, ஃபோட்டோஸ், வீடியோஸ் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கார். அவர் அங்க யார் யார் வர்றாங்க, என்ன டைம் வர்றாங்க, என்ன டைம் வெளில போறாங்க, அங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல மேற்கொள்றாங்க என்ற தொடக்கம் எல்லாத்தையுமே அக்குரேட்டா ஒன் பை ஒன்னா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்திருக்கார். அந்த காலத்துல இப்படி பெரிய கேமரா, வீடியோஸ் அப்படி எடுக்கக்கூடிய வசதி இல்லாட்டியுமே, கிடைச்ச
அனைத்து வசதிகளை வச்சுக்கொண்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்திருக்க. இப்ப வர்றவங்க யாரு, போறவங்க யாரு, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அடங்கின அந்த 30 லட்சம் பக்கங்களை கொண்ட டாக்குமெண்ட் தான் தற்போது அரசாங்கத்தினால வெளியிடப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அமெரிக்காவோட பிரசிடென்ட் பில் கிளின்டன் ஆட்சியில இருக்கும்போது இந்த எப்ஸ்டீனை வந்து மீட் பண்ணி இருக்க. சோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியான மீட்டிங்கா கூட இருக்கலாம். அவங்க வந்து எப்ப மீட் பண்ணாலுமே இந்த பெண்கள் ரீதியான மீட்டிங்கா நாங்க சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அவங்க நட்புறவு ரீதியா அவங்க அப்படிதான் ஒரு விஷயம் வெளில வரும்போது நிறைய பொலிட்டிக்ஸ் சார்ந்தவங்க வந்து சொல்றது. நாங்க எங்களுக்கு இன்னொரு நண்பன் மூலம் அது பழக்கம். அப்ப நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா வேற ஒரு தொழில் ரீதியா வந்து மீட் பண்ணினாங்க. அதனால இதுக்கு எங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கும்னு நீங்க சொல்ல முடியாது. அப்படி என்ற கருத்து வந்து நிலவுது. ஒரு பக்கத்துல பார்க்கும்போது அதுவும் வந்து உண்மையான விஷயமா இருக்கலாம். ஏன்னு சொன்னா நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து இல்ல முக்கிய புள்ளிகளா வந்து காணப்படுகிறார்கள். ஒரு நாள், 2 நாள் இல்ல வருடக்கணக்கா வந்து இப்படி ஒரு வேலை வந்து அந்த ஐலேண்ட்ல இடம்பெற்றுக் கொண்டே இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது தான் சில பெண்கள் அங்கிருந்து வெளியில வந்து தங்களுக்கு இந்தந்த அநீதி அதுக்குள்ள நடந்தது. பாலியல் ரீதிய தாண்டி அதை விட கொடுமையான விஷயங்கள் வந்து எங்களுக்கு இடம்பெற்றது. வெளியில வந்து சொல்லும்போது தான் எப்ஸ்டீன் வந்து அரஸ்ட் செய்யப்படுகிறார். 2019ஆம் ஆண்டு எப்ஸ்டீனை வந்து அரஸ்ட் பண்றாங்க. ஆனா அரஸ்ட் பண்ணிட்டு எப்படி செய்றாங்க? இப்ப நார்மலா எங்கட நாட்டுல இருக்கட்டும், வேற நாட்டுல இருக்கட்டும் அரஸ்ட் பண்ணா என்ன செய்வாங்க? இன்றைக்கு உள்ள போனா வெளில வரும் வரையும் அவங்க ஜெயிலுக்குள்ளான் இருக்கணும். ஆனா இந்த எப்ஸ்டீனுக்கு வந்து ஒரு சலுகை வந்து இருந்திருக்கு. அவர் வந்து பகல்ல எங்க வேணும்னாலும் திரியலாம். அவ மாலுக்கா இருக்கட்டும், ஸ்ட்ரீட்லயா இருக்கட்டும், எங்கேனாலுமே திரியலாம். ஆனா நைட் ஆனா, ஈவினிங் ஆனா செல்லுக்குள்ள வந்துரணும். அப்படியான ஒரு விஷயம் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட அவர பெயில்ல விட போறாங்க என்ற மாரியான ஒரு ரூமர்ஸ் கூட பரவிக் கொண்டு இருந்தது. பார்த்தோம்னு சொன்னா, அவர அரெஸ்ட் பண்ணி இப்படியான ஒரு விஷயங்கள் போய்க் கொண்டிருந்தப்போ, என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்கே அ உள்ள இடம்பெற்ற விஷயங்கள் வந்து ஃபுட்டேஜ் வந்து வெளியில லீக் ஆக தொடங்குது. அதாவது அங்க இருக்கிறவங்கள வந்து சித்திரவதை செய்த வீடியோஸ் வந்து வெளியில மக்களிடம் பரவத் தொடங்குது. அதோட ஜூகேயோட பிரின்ஸ் கூட இது பற்றின தகவல்கள வந்து வெளியில சொல்லத் தொடங்குறான். அப்ப இப்படியான விஷயங்கள் வரும்போது, இந்த கேஸ் வந்து இன்னும் இறுக்கமா மாறுது. இன்வெஸ்டிகேட்டிங் சைட்ல வந்து ஒரு பிரஷர் தரக்கூடிய ஒரு கேஸா வந்து மாறுது. பல பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்றாங்க, இப்படியான சித்திரவதைகள் அங்க நடக்குது. ஃபுட்டேஜ்கள் வந்து வெளியில லீக் ஆக தொடங்குது. அப்படியான ஒரு இறுக்கமான சந்தர்ப்பத்துல இந்த கேஸ் வந்து போய் கொண்டிருந்திருக்கு. அப்ப ஒரு டீலிங் வந்து போட்டிருக்காரு. எப்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அங்க யார் யார் ஈடுபட்டிருந்தாங்க, யார் யார் எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க, எந்தெந்த பெரிய தொழிலதிபர்கள் வந்து இதுல முக்கியமா இருக்கிறாங்கன்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன வந்து வெளியில விடணும். இந்த மாதிரியான ஒரு டீலிங் வந்து போய் கொண்டிருக்கு. ஆனா, ஒரு நாள் இரவு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, எப்ஸ்டீன் இருந்த அந்த செல் ஃபுல்லாமே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாம போகுது. சிசிடிவி கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே அ ஒர்க் ஆகாம போகுது. அதோட அங்க இந்த போலீஸ் எல்லாருமே மயக்கம். அதாவது நித்திர தூக்கம், மயக்கம் அப்படியான ஒரு விஷயத்துல வந்து எல்லா போலீஸுக்குமே அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலைக்கு போறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னா, இப்படி எப்ஸ்டீன் வந்து தற்கொலை செஞ்சு இறந்துட்டார். அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வருது. அப்ப இதுக்கு பின்னால உண்மையாவே தற்கொலையா? இல்ல அந்த செல்லுக்கு நடந்தது என்ன? யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்படி ஒன் டே நைட்ல எல்லா சிசிடிவியுமே ஒர்க் ஆகாம போகும். சரி ஒர்க் ஆக போகுது ஓகே. அந்தண்டு குறிப்பா சொல்லப்பட்ட அந்தண்டு மாதிரி அந்தண்டு என்னண்டு எல்லா போலீஸுக்குமே வருத்தம் வரும்? என்னண்டு எல்லாருக்குமே மயக்கம் வரும்? எல்லாருமே எப்படி தூங்குவாங்க அந்தண்டு? அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எப்ஸ்டீன் வந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பா அமைந்திருக்கலாம். இல்லாட்டி உண்மையாவுமே அவர் இழந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். அப்பதான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வாரார். ஆட்சிக்கு வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, எனக்கு வோட் போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா, நான் அந்த எப்ஸ்டீனோட ஃபைல் ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ணுவேன். என்று சொல்றார். அவர் சொன்ன மாதிரி அவர் ஆட்சிக்கு அவர் வின் பண்றார். தேர்தல்ல வந்து வின் பண்றார். வின் பண்ண பிறகு என்ன செய்யணும்? அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற கட்டாயம் வந்து அந்த ஃபைல வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து அவர் தள்ளப்படுறார். மில்லியன் ஆஃப் பேஜஸ் அங்க டிலீட் பண்ணா கூட சர்வர்ல சேவ் ஆதான் இருக்கு. போலீஸ் அப்ரூவல் வாங்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ட வந்து வெளியில விடுறதுக்கு. ஆனா, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், முக்கியமான நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தங்களுடைய பெயர்கள், தங்களுடைய நிறுவனம் சார்ந்த விஷயங்கள வந்து வெளியில விடக்கூடாது. ஏன்னு சொன்னா, அது தங்களுக்கும் பாதிப்பாக அமையும். மற்றது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு இழுக்கா அமையும் என்று சொல்றாங்க. அவங்க வந்து கோரிக்கை விடுக்குறாங்க. எங்கட பேர்கள வந்து நீங்க வெளியில வந்து போடக்கூடாது. வெளியில வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. சில விஷயங்கள வந்து வெளியில சொல்லக்கூடாது. என்ற மாரி வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போடப்படுது. அதனாலேயே நிறைய பேர்கள் வந்து பிளாக் மார்க் பண்ணப்பட்டு தான் வெளியிடப்பட்டது. அதோட நிறைய பெண்களுடைய கண்கள் அங்க பாதிக்கப்பட்ட, சித்திரவதை செய்யப்பட்டு, அங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுடைய கண்கள் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ்ல இருக்கிற கண்கள் வந்து பிளர் பண்ணப்பட்டு தான் போடப்பட்டிருந்தது. ஆனாலும் பல ஃபோட்டோஸ் அதையும் தாண்டி நிறைய பெண்களோட ஃபோட்டோஸ் வெளியில வந்திருக்கு. அவங்களுடைய நிர்வாண புகைப்படங்களாக இருக்கட்டும், அவங்க அங்க அனுபவிச்ச சித்திரவதை புகைப்படங்களாக இருக்கட்டும், அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய புகைப்படங்களாக இருக்கட்டும், எல்லாமே வெளியில வந்திருக்கு. இது வந்து அவர்களுக்கு ஒரு
கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. அதாவது நிறைய ஃபோட்டோஸ வந்து பிளாக் மார்க் பண்ணி போட வேணுமென்ற ஒரு இது இருந்தாலுமே, அது தாண்டியும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து பல ஃபோட்டோஸ் பிளாக் மார்க் பண்ணத விட அதிகமான ஃபோட்டோஸ் வந்து பிளாக் மார்க் பண்ணாம கிடைச்ச ஃபோட்டோஸ் தான் அதிகம். அதாவது அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நிறைய அப்பட்டமாக வந்து வெளியிடப்பட்டது. அனில் அம்பானிய கூட மீட் பண்ணியிருக்கார். இது வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லுது. ஏன்னு சொன்னா, மீட் பண்ணி இருந்தா அவர் தப்பு பண்ணி இருப்பாரா? என்ற ஒரு கேள்விக்குறி தான். மீட் பண்ணி இருந்தா அவங்க வேற விஷயமும் கதைச்சிருக்கலாம். இல்லாட்டி அவர் சும்மா அவரோட ஐலேண்டுக்கு விசிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த பங்கருக்குள்ள போயிருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கா? இல்ல தானே! அது வந்து ஒரு ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதால, இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து அது வந்து ஒரு கட்டுக்கதைன்ற மாரி தான் கூறிட்டு இருக்காங்க. இத விட பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, ட்ரம் தான் அந்த விஷயம் எல்லாத்தையும் வெளில கொண்டு வரேன்னு சொன்னேன். ஆனா ட்ரம்போட பேரே நிறைய இடத்துல வந்திருந்தது. அதோட ட்ரம்ப் ஒரு சின்ன புள்ளியோட இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து தற்போது இணையத்துல வைரலா பரவுச்சு. ஆனா, அது நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம்ன்னு சொன்னா, அவரோட மகளோட அவர் இருக்கிற சின்ன வயசு ஃபோட்டோ. அதாவது அவர்ட்ட மகன்ட சின்ன வயசு ஃபோட்டோ. அவர் மகள கூட்டிட்டு போற ஃபோட்டோ, கூட்டிட்டு வர ஃபோட்டோஸ் தான் தப்பா வந்து இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா, அதுல அவர் தொடர்பு பட்டிருக்கலாம். ஏன்னா ட்ரம்போட பேர் வந்து நிறைய இடத்துல இருக்கிறதால, அவர் தொடர்புபட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்ப்ரெட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து ரம்பும் அவருடைய மகளும் வந்து இருக்கிற ஃபோட்டோஸ் தான் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. இதுல முக்கியமா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எப்ஸ்டீன் உயிரோட இருக்கிறாரா? அப்படி இருந்தா எப்படி அவர் தப்பிச்சு போயிருப்பார்? அந்த செல்லுக்குள்ள அந்த ஒன் டே நைட் என்ன நடந்தது? இதையும் தாண்டி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கா. இப்படியான விஷயங்கள் வந்து நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதோட பார்த்தோம்ன்னு சொன்னா, இன்னும் சில பேர் சொல்றாங்க, அங்க சாத்தானிய வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கலாம் என்றதும், அங்க நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்றதும் வந்து சொல்லப்படுது. அதையும் தாண்டி அங்க கூட்டிட்டு போறவங்க கொலை செய்யப்பட்டு சமைச்சு சாப்பிடப்பட்டிருக்கிறார்கள் என்ற மாரியான ஒரு ரூமர்ஸும் வந்து பரவிக் கொண்டிருக்கு. இது ரூமராவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னு சொன்னா 3 மில்லியன் பேஜ கொண்ட அந்த பக்கங்களை கொண்ட அந்த டாக்குமெண்ட்ரில வந்து இவ்ளோ விஷயம் இருக்கு. நாங்க வாசிக்கிறேன்னு சொன்னா எங்களுடைய வாழ்நாள் பத்தாது. அப்படியான விஷயங்கள வந்து உள்ளடக்கி இருக்கு. அந்த எப்ஸ்டீன் ஐலேண்ட் தற்போது ஒரு சாத்தானின் கோட்டை என்ற மாரி வந்து கூறப்படுது. ஏன்னா அங்க நடந்த விஷயங்கள், அங்க பாதிக்கப்பட்ட பெண்கள், அங்க நடந்த விடயங்கள், அங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, பலவிதமான கொடூர சித்திரவதைகள் வந்து அவர்களுக்கு இடம்பெற்றிருக்கு. அவர்கள கட்டி போட்டு, அவர்கள பாலியல் ரீதியாக பல துன்புறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்து கொண்டிருக்கு. இதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட ஒரு சின்ன டீட்டெயில்ஸ். இத தாண்டியும் நிறைய விஷயங்கள் வந்து டே பை டேயா அப்டேட் ஆயிட்டிருக்கு. ஸோ, எப்ஸ்டீன் உயிரோட இருக்கிறாரா? இருந்தா எப்படி தப்பிச்சு போயிருப்பார்? அந்த செல்லுக்குள்ள அந்த ஒன் டே நைட் என்ன நடந்தது? அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த தொழிலதிபர்கள் யார்? ஏன் அவர்களோட பேர்கள் வந்து பிளாக் மார்க் பண்ணப்பட்டிருக்கு? இதுக்கும் அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இது எல்லாமே நாங்க பொறுத்திருந்து தான் பார்த்துக்கொள்ளணும். இப்படியான விஷயங்கள உடனுக்குடனா நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, மறக்காம பிகே நியூஸ் ரிப்போர்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பானு.